வணக்கம்ப்பா. நம்மகிட்ட இந்த கிட்னி இருக்கு இல்லையா, அந்த கிட்னி வலுவாக இருக்கணும். வலுவாக இருந்தால்தான் நம்ம ரத்தத்தில் உள்ள கழிவுகளையெல்லாம் சுத்தம் பண்ணி சிறுநீராக வெளியேற்ற முடியும். அதில் பிரச்சனை ஏற்பட்டால் ரொம்ப கஷ்டம்ப்பா. அது கிட்னி பிரச்சனை வந்தவங்களாம் அவங்க டயாலிஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளவோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு சாதாரண உணவு இருக்குது. பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை பச்சையாக எடுத்து துருவி இல்லாட்டி சிறுசாக நறுக்கி நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். இல்லை அது கூட சேர்ந்து கேரட்டும் அந்த மாதிரி கிட்னி பிரச்சனைங்க கேரட்டு இந்த பீட்ரூட் அது கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு கேரட் இருக்கு இல்லையா, கேரட் ஜூஸ் ஒரு மாதிரி வேடை அடிக்கும், குடிக்காதுங்க. அது கூட தேங்காய் பால், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தேங்காய் பாலும் கேரட் ஜூஸ் எடுத்து கொடுக்கலாம். இப்படி இந்த கேரட்டும் இந்த பீட்ரூட்டும் இந்த கிட்னியை வலுவடை செய்து, அதனால் நீங்கள் நம்ம சமைச்சு சாப்பிட்றத காட்டணும், பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லதுப்பா. இந்த உங்களுக்கு இனிப்பாக வேணும்னா பீட்ரூட் ஜூஸ்லேயே கொஞ்சம் பேரிச்சம்பழமும் சேர்ந்து அடித்து அப்படியே வடித்து கெட்டியாக ஒரு கூழ் மாதிரி நம்ம குடிச்சு வரலாம். சூப்பராக இருக்கும். அதில் ஏலக்காயை போட்டு குடிக்கலாம். இல்லாட்டி கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா துருவிக்கிட்டு அதில் இது கூட பேரிச்சம்பழத்தை கூட போட்டு ஏலக்காயை போட்டு துருவி நல்லா இனிக்காக பிடிச்சி லட்டு மாதிரி சின்ன சின்ன லட்டு மாதிரி பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க.